சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கின் உடல்நிலை குறித்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தேசிய செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் உருக்கமான கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதில் சோனம் வாங்சுக்கின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து உள்ளதாக கூறினார். நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக நடந்து வரும் மாணவர் போராட்டத்தில் பங்கேற்றுள்ள கல்வி சீர்திருத்தவாதியும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான சோனம் வாங்சுக் டெல்லி ஜந்தர் மந்தரில் 16 நாட்களை கடந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதன் காரணமாக இதுவரை சோனம் வாங்சுக் 8 கிலோ உடல் எடையை இழந்திருக்கிறார். மேலும் அவரது இரத்த சர்க்கரை அளவு 67 என்ற அபாயகரமான நிலைக்கு குறைந்துள்ளதுடன் இரத்த அழுத்தமும் சரிந்துள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து கடிதம் ஒன்றை எழுதியுள்ள கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தேசிய செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ், மக்களுக்காக தன் உயிரையே பணயம் வைத்துள்ள ஒரு மாமனிதர் நம் கண்முன்னே மடிவதை நாம் வேடிக்கை பார்க்க போகிறோமா என கேள்வி எழுப்பினார். மேலும் இப்போது நாம் குரல் எழுப்பவில்லை என்றால் சோனம் வாங்சுக் இந்தியாவிற்கு என்ன செய்தார் என்று வரலாறு கேட்காது எனவும், மாறாக வாங்சுக்கிற்கு உதவி தேவைப்பட்ட போது இந்த தேசம் என்ன செய்தது என்றுதான் கேட்கும் எனவும் சௌரவ் தாஸ் தனது கடிதத்தில் வேதனை தெரிவித்திருக்கிறார்.